அவளுக்கு மேல என்ன நோவா இருப்போம் இதுதான் வித்தியாசமான வியாதி பெரியமன் செல்ல உட்காந்துக்கிறேன் எங்கிருந்து வர கம்ப்ளீட் பெரியமன் சொல்றே காலைல ஊர் விட்டு போற மாதிரி பாரு என் மயில கொஞ்சம் புரிங்க முடியாது நம்ம பயந்துட்டு பேசுவோம் நம்ம துணிச்சல பேசுறோம் பாருப்பா கொண்ட பெண்ணையும் பையாத நீ குத்திய காலில கொண்ட பெண்ணையும் குத்திய கொண்ட பெண்ணையும் பையாத நீ குத்திய காலில வெள்ளிக்கு நம்ம பணம் கொடுத்தா வீட்டில சீதாடி போகும் தெரியா பணம் தர மாட்டாங்க ஆனா வெள்ளிக்கிழமை சத்த பணத்தை வச்சுட்டு போறாங்க ஆனா கூட்டம் தெளிவா பாட்டு பாடுறாங்க இம்மா கூட்டத்துல வேப்படா கொண்டு வந்தா தேர் திருவிழா ஏதாவது பணம் போடுவாங்கன்னு என்னமோ சொல்றான் என்னடா என்ன வேஷம் போட்டு என்ன கூப்பிடுற என் பேரு புருக்கல்ல முருகா அதுதான் சொல்ல எங்க கூப்பிடு கூப்பிடுறான் முருகா முருகா சொல்லு எவ்வளவு அருமையா வச்சுக்கிறேங்க பேரு 3 பேரு கும்பலா அப்படி வாங்க 3 பேரு கும்பலா நாங்க வந்து 3 பேர் கும்பலா வந்து என்ன பண்ணோம் முன்னால ஒச்ச பின்னால ஒச்ச 5 பேருமே கக்கத்துல கை குடுக்க செருப்பால பாவல புடி நாங்க 3 பேர் தான் கூப்பிட்டுக்கிறேன் இன்னொரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஆளு குறையா இருக்குதுங்க சண்டபாணி சம்பளமே இல்லாட்டி கூட சரி நான் ஒன்ன தூக்க மாட்டேன் தூக்கல ஒண்ணு வேலைக்கு வச்சுக்க மாட்டேன் 11 மணிக்கு வரவன் நான் 4 மணிக்கு வரவன் நீ எப்படா 4 பேரு ஒன்னா கூடி என்ன ஒச்சக்க ஊக்கு ஒச்சக்க தூக்கணுமா இருக்காங்க எங்க எந்த பக்கம் இருக்குது நல்ல மனுஷன் நல்லா ஒச்சக்க ஊக்கு ஓட்டக்கார பிடிச்சிருக்க வந்த உடனே இந்த மாட்டுக்கறி சீனிவாசன் 4 பேர்த்து கூப்பிட்டு தூக்க சொன்னா என்ன பாடி இங்க வாடா கிட்ட பையா கார்த்திகை மாசத்துல இருந்து இப்படித்தான் நான் வந்தேன் இந்த அச்சய பாத்திரத்தை அப்படி மாற்றி வைக்கிறதா மேல மேல மாற்றி வைக்கிறதா இது அச்சய பாத்திரமா குளத்துக்கிட்டு போகும்போது முன்னாடி போகுமே அது மாதிரி இருக்குது மாற்றா நல்லா அவரி மேல மாட்டி மாட்டிவிட்டோம் அச்சாச்சு வாடா குடிவா குடிவா ஓ வாடா வந்துட்டா ஓட்டு ஊக்கு அட மாலா உனக்கு ஒரு உதவி செஞ்சா போகுப்பா தண்டபாணி ஓகே பாவம்
ஏன்டா புலிகால வர கை வர வாட்டேன் கோயில் சொத்தை திங்காதீங்க, ஊர் பொது பணத்தை போய் கணக்காட்டாங்க. முடிங்க வெள்ளிக்கிழமை கூட பார்க்காத என் மச்சிக்கு போலன்னு எவன் ஒருத்தன் கோயில் சொத்தை திங்கிறானா அவனுக்கெல்லாம் குற்றம் முடிச்சு போகும். நான் சொல்லிக்கிட்டு ஐயா முட்டை போலாச்சுங்க 50-60 வருஷமா. ஏன் முடிங்க ஓ ஏய் ஏ அண்ணா போல அண்ணா மரடா கம்னட்டி குஞ்சி வேலை ஊறிச்சு அதுக்கு சொல்லி அவனை சொல்லி சொல்றியா தம்பி முருகேசா, ஓ அடிக்காத பாவம், ஏன்டா பாவம் மாலாவதான். அவனை குஞ்சு சொல்லிடுவானா மாறி வாட்டா மாறி ஆட்டம் மாறி ஆட்டாடா பெருமை படிச்ச பேச்சு வராதுடா அவனே. அதேதான் அதேதான். உன் கால நான் வீண்டு கும்பிடுறேன் அம்மாவுக்கு கும்பிடு. அங்க எந்த என்னை எவன் தொட்டு அடிக்கிறானோ அடிக்கிறானோ என்ன மேல அவனுக்கும் குத்து குத்து போகும் எப்பாடா சொல்றான் இப்ப என்னப்பா? இதுதான் அடிக்கிறான். தெரியல விடி விடி நிக்கணும் நெஞ்சு போச்சு ஹை. ஏன் முடியா? இங்க பூல பள்ளி ஏப்பா பூசப்பாடி பூசப்பாடி உனக்கு பேச தெரியும் இந்த பூல பள்ளி பூசப்படுறோம் பூசப்படி பூசப்பாடி சொல்லு சொல்லு நீ சண்டைதான் அங்க போற வேலையா? யாரு குடல வந்து தெரியல. எங்க ஆத்தால வணங்கி பாப்போம் இப்ப 2 கையால கூப்பிடுங்க. ஏ மாறி வாட்டா அவன் வா வீட்டுல பூந்துருவான் உனக்கு தெரியாது சத்தியமா சொல்றேன் இதுக்கு மேல எவன் என்ன அடிக்கிறானோ அவன் பொஞ்சாட்டி நான் போய் வச்சுக்கோ இப்படி இப்ப வேலை கிட்டேன் உன்னை வச்சுக்கிறதுக்கு தாளகரம் முண்டாட்டியாடா முண்டாட்டியா சரி நஞ்சு பாட்டி பொஞ்சாட்டி வச்சுக்கிறேன் சரி அந்த உன் தெரியும் மழை வச்சு கூக்குடா பாவம் கூக்குடா வச்சுக்க அம்மா சுத்தி சொல்லிட்டா செல்லு சாப்பிட்டா மேல அடிக்கிறாயா? வேணா இந்த பாரதி கேசு அது பக்கத்துல ஊடு இங்க ஊரிய என் பெருமை உன் பெருமை என் மகமே எப்பேற்பட்டது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல போ இங்க மூப்பர் வீட்டுல பொண்ணு கேட்டேன் நான் வேணாம் உடம்பு கட்டிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐயோ நீ சரியான அயவாச்சே எப்படி கிடப்பா வாங்க பொண்ணு கேட்டோம் நீ என்ன நுரத்த வைக்கல நாங்க வந்து ஆறுக்குள்ள போறவே இல்லடா கம்மிட்டி நீ பொண்ணு பிடிக்கிட்டா அப்படியே பொண்ணு கட்டி கொண்டு ஆகும் ஆமா ஆன பிறகுதானே பண்ண வேலை ஓ ஒன்ன மாதிரி நான் 8 லட்சம் டீ குடிக்க மாட்டேன் தெரியாது டீ கடையில அம்மா தூரம் இருக்கும் போய் டீ கடையில கடை இருக்குதாமே அது குடிச்சிட்டேன் 2600 800 அதுக்கு முன்னாடி ஒரு 1000 இந்த எலெக்ஷன் வாங்கி எவனாலும் டீ கடை விட்டு கடை வச்சு குடிப்பானா இவன் குடிக்கிறான் சேலப்பட்டுல நான் மட்டும் கூட குடிக்கிறேன் மௌன ஓ அப்படியா ஏ புடிடா முருகா கட்சியில தேனாடுறா ஊர்ல என்னடி அங்க டீ கடை கிட்ட நான் போகும்போது அம்மா தூரம் இருக்கும் போய் தலைவிட நீ அங்க குட்டம் முடிச்ச உடனே நீ போனா தலைவலி ஒண்ணு தலைவலியா ஐயோ அங்க உனக்கு தனி கலாச்சார டீ வச்சு நீ கிட்ட போனா எந்த பொண்டாட்டத்தம்ம குடிப்பான் நான் குடிச்ச டீ கலாச்சார வேற எவனும் டீ குடிக்க மாட்டான் நான் வேணான்ட்டான் எனக்கு தனி கலாச்சாரம் கிளாஸ் ஸ்பெஷல் சாராய கடைக்கு போ எனக்கு தனி கலாச்சாரம் நீ கிட்ட போனா ஒரு பையன் கிட்ட போக மாட்டான்டா கல்லு கடைக்கு போ தனி மத்துக்கள் எனக்கு அப்படி ஒரு வேலை குடுக்கல என்ன பண்ணுவ என் கையை ஊற்றி ஒரு ஆச்சு ஆச்சுடுவோம் எனக்கு தனியா கொஞ்சம் ஒரு மத்த கல் வச்சு ஓ அவ்வளவு மரியாதை பேர் வச்சோம் ஆளு ஆளு பெரிய ஆளு இந்த சின்ன சாத்துல இஞ்சி சின்ன சாத்துன்னு சொன்னேன் சின்ன சேலம் அது ஏன் சொல்றேன் இந்த பூல பாடி வரான்னு பூசப்பாடி சிக்கி புக்கர் ரயில் வண்டி சின்ன சேலம் போற வண்டின்னு பாட்டே இருக்குது அப்படி பச்சுல தூக்கி காலை வச்சேன் சரி எனக்கு மேல எல்லாம் சீட்டு போட்டு வச்சுக்கிறான்
டவுன் பஸ் துணிமணி போடுவானு துண்டை வாங்கிட்டு போட்டு வச்சுங்க. அது கொஞ்சம் இந்த பக்கம் வரணும்னா கூட்டம் அதிகமா தான் வரும். நான் காலு வச்சு மேல படியில் இப்படி வச்ச முடியும். வச்சா பாரு கொண்டு கால. நீ கேட்டா காலு உத்தா உரி ஏதா பாத்து பின்னால நினைச்சிட்டு முன்னால நினைச்சு காலை பூச்சி குட்டம் பிடிச்ச நீ வந்தா எவன்டா உட்காருவான் பக்கத்துல. காலு மேல காலு போட்டு கால் போட்டு காத்தோட்டமா ஆட்டிட்டே வருவேன். பேரு வச்சோம் பெரிய அலுப்பா இவரு. இந்த நிலைமையில இருக்கிறனே. ஆமா நான் யார்? ஐயோ ஏன் இப்படி ஆச்சு? போலீஸ்காரங்களை ஏதோ ஒரு பிரச்சனை நாங்க சின்ன சாத்து போலீஸ் ஸ்டேஷன்ல மன்னிட்டு நான் முடியும். அவன் விட்டால் நீ விட மாட்டேன். மூத்தம் தஞ்சாவூர் மூத்த வந்துச்சு. கொஞ்சம் கப்பு இருக்கு வச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன பண்ணுவோம் பாவம். ஒரு 4 டபுள் பின்னால வந்தேன். அப்படியே எட்ட வெளியே வர மூத்தம் உச்சேன். சரி விட்டுக்கிட்டே இருக்க. இந்த போயிடுச்சுக்கானே ஏன் குத்த மச்சோன்னே ஊரை வச்சு போய் உள்ள பச்சுக்கிட்டு பேர் வருவாங்க போறாங்க. நான் பந்து வச்சு வந்தேன். நான் உன்னை கைது பண்ணேன் பண்ற அப்படின்னாரு. மேல கொஞ்சம் போலாம் வச்சுக்க. ஓ உயர் அதிகாரி. ஏ குத்தாக்கி வாயாங்க வச்ச கை பண்ணி வாடா ஐயா கொஞ்சம் இருங்க. உன் இவங்க குமையா அவன் மூத்த விட்டா நானும் விட்டேன். நானும் யாரு விட்டா போச்சுக்காரு எப்ப விட்டாரு? தெரியாது. நான் மூத்த வச்சு குச்சி பிடிச்சி 4 தவடி நான் தள்ளி மீதி மூத்த வச்சுட்டு போனேன். அது தெரியாது. 2 இடத்துல நீயே விட்டு விட்டுட்டேன். ஒரு இடத்துல அண்டாலும் விட்டுட்டான். வேலை வந்தான் வந்தாரு. அவள் வச்சமா ஈ முடிக்கிது மாதிரி இது நான் ஊத்தும் ஊத்தும். அவள் அங்க கட்டி மொத்தம் மொத்தமா கட்டி வாய் இன்னொரு இடத்துல இது போயிட்டு வேலை ஊத்தும் ஊத்தும். விட போறான்னு கைது பண்ண என்னையும் கைது பண்ணி தமாலி காய்ச்சி வெளியே ஓட்டி நான் வெளியே வந்து அப்படியே செலுத்திய நீ இந்த வேலை செஞ்ச இந்த போலீஸ சர்ச் பண்ணி பண்ணிட்டாங்க. அப்பா சர்ச் பண்ணி தூக்கி போட்டேன். ஒரு வாரம் போலீஸ்காரரே வேலையை விட்டு தூக்குனாலு மகமா வாங்கினா நான் இருக்கிறேன். என் நிலைமை என்ன நிலைமையை பார்த்து கூட இந்த ஊருக்காரங்க ஒரு 10 ரூபா போடல பாருவான். விடிகாலம் என் மேல போடுவேன். கையில கூட கொடுக்கவே மாட்டாங்க. சச்சாதான் மேல போடணும். வெளியாக்கு கை வச்சு போனாங்க. ஏங்க கொஞ்சம் ஊதி சச்சு குஞ்சு ஒரு நக்க தாளக்காரன் தான் ரெடியா இருக்கான கத்தி வச்சு கட்டிங் ப்ரோ எடுத்து அமுக்கி விட்டுறேன் மோன முடியா. ஓ போனா இங்கே நிக்கிறேன். நல்ல ஒரு மடிங்க இதான் கிளா போடுங்க. எது நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கழுவை நழுவ விட்டேனோ வழிய வழக்கிட்டு நான் மானம் கெடுத்தேனோ வரவு போக்கு வழியை அடைத்தேனோ குருவை வழங்க நான் கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பிச்சைக்கு வந்தவர் பிச்சை இல்லை என்றேனோ பிறர் சொத்தை அபகரித்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ கற்றவர் தம்மை கடைகடித்தேனோ மாதா பிதாக்களை மனநோக செய்தேனோ பின்னோரம் பேசி மண்ணோரம் அடித்தேனோ என்ன பாவம் செய்தேனோ தெரியலையே. யாரா சாபம் விட்டாங்களா? ஐயா கொஞ்சம் சாபம் பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஐயா எல்லாம் மடங்கிட்டா புடிச்சியா உள்ளார போச்சு. வேஷத்தை கழிச்சுட்டு பார்த்தாலும் அப்படித்தான் இப்படியே போய் உள்ளாரே. நான் என்ன செய்வேன் சிவமே? ஐயோ எது செய்வேன் சிவமே? இப்போ வந்து குடிக்கலாச்சு. பார்த்து குடிக்கலாச்சு. என்ன பார்த்தா நச்சமாலுமே கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் சரவண்குமார் ஏண்டா கைய ஒய்யாம காட்டினேட்டா ஏண்டா நான் தெரியுமா யாரு? யானை முதல் எருமைக்கடை ஜீவராஜர்களுக்கு பணி வந்து வரக்கூடிய பரமசிவனை கண்ணால் பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கேன். அந்த பரமக்கடல் என்பது நாளே சொசைட்டி வேட்டி சேலைக்கு வாங்கின குழந்தை
பாவம் பாவம் ஏ புடிக்கா நீ அப்புறம் சொல்ற பார்வதி ஆகப்பட்டவள் நகநாளை விட்டு ஆசைப்பட்டாள் கோலம் பிரவேசித்தேன் நாமெல்லாம் தேவராக இருக்கின்றோம் நீ நரமன இருக்கக்கூடிய நீ உன் மீது ஆசை வந்து விட்டது ஆதலால் உனக்கு பெருத்த சாபத்தை தருகிறேன் நிலதாபுரி ஆண்டு வரக்கூடிய நலமகாராஜனுக்கும் தமிழந்தி அம்மைக்கும் நீ நலாங்கனியாக பிறக்க வேண்டும் பிடி சாபம் கையெடுத்து கும்பிட்டான் சுவாமி அப்படி பிறப்பியலையானால் தாங்களே வந்து அதை மாலையிட வேண்டும் கேட்டுக்கொள்ள சரி என்று ஒப்புக்கொண்டார் பரமக்கடவுள் சாபத்தின் பிரகாரம் நலாங்கனியாக பிறந்தது அம்மன் அம்மன் பருவ வயது வந்தது கன்னியாவளை கட்டி உட்புகுத்தி வைத்திருந்தான் நலமகாராஜன் ராஜன் பரமக்கடவுள் மௌக்குரையாக உருவத்தை மாற்றி மன்னனத்தை சென்று மன்னா தானங்கள் தருவதாக நிருபம் இருக்கிறாய் கேட்கக்கூடிய குருதர்கள் சத்தியம் செய்து கொடு சத்தியத்தை பெற்றார் மௌக்குரியர் அப்படியானால் எனக்கு பொண்ணு கொடு அவனுக்கு கேட்டான் ஐயா பணம் காசு கொடுத்தால் எத்தனையோ பெண்கள் கண்டிப்பா அப்படி எங்க குலமாதர் இருக்க விலை மாதர் எதற்கு தேவையில்லை உன் வீட்டுல பொண்ணை வச்சுட்டு பக்கத்துல போய் பொண்ணு கேட்கிறேன் உன் மகளை எனக்கு கொடு 1000 ரூபாய் அப்படி என்றார் மௌக்கலியர் ரிஷி அப்படியானால் கன்னியாவளத்தில் இருக்கக்கூடிய நலாயனத்தை சமாதானம் பெற்று வந்தால் கண்டிப்பா உனக்கு கல்யாணம் அப்படி எங்க மன்மத ரூபத்தை எடுத்தார் மௌக்கலியர் கன்னியாவளம் அல்லாவிலே சென்றார் சிவபதிரதவனை நிஷ்டையை கை செய்து இவள் மன்மத ரூபத்தை காட்ட இவர் மீது ஆசைப்பட்டால் நலாயனி அம்மன் சம்மதம் என்று சொன்னால் அடையாளமாக கணையாளியை கொடு அப்படி என்று மோதிரத்தை பெற்றுக் கொண்டார் மன்னிடத்தில் வந்து மோதிரத்தை காண்பித்து கல்யாணம் செய்து கொண்டார் மௌக்கலியர் நலாங்கனி அப்படி மாலை இடுகிற பொழுது அம்மா உன் தாய் வீடு இரு எனக்கோ வயோதிகம் இன்ப சுகத்தை தர இயலாது அப்படி எங்க நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான் கட்டிய கணவனை கண் கொண்ட தெய்வம் உன் கூடவே நான் வருகிறேன் அப்படின்னு சொல்ற பொழுது குகைவனம் வழியாக அழைத்துக் கொண்டு செல்கிறார் அப்படி போகிற பொழுது சந்தேகம் ஏற்படுகிறது இவள் பதிவிரதையா சோரத்தரம் சென்றவளா இவளை பரிசித்து பார்க்க வேண்டும் சிந்தனை செய்யணும் அம்மா தாகவலா ஏற்படுகிறது ஜலம் கொண்டு வா அப்படி எங்க ஜலம் கொண்டு சென்றால் நலாயனி திரும்பி வருகிற பொழுது மன்மோகன் எடுத்து அந்த அம்மனை புணர்ச்சி செய்ய பொறுத்தாக வேகமாக பிறத்தினார் அப்பொழுது நலாங்கனியாகப்பட்டவள் அம்மன் என் கணவன் இருக்க நீ யாரோ ஒரு குலவர்கள் என்றாயே நான் பதிவிரதை எனில் குட வந்த கரங்கள் எல்லாம் குஷ்டம் பிடிக்கிறது சாபம் தான் அவள் கொடுத்த சாபத்தின் விளைவாக நான் குஷ்டத்தை நான் பெற்றேன் இந்த நிலைமை இவ்வளவு நாளா ரகசியம் சொன்னேன் இதுதான் ரகசியம் இவளை விடப்படார் விடுதலை பறந்து விடப்படார் இவள் பதிவிரதையா சோரத்தனம் செல்கிறாளா மாற்றான் மீது ஆசைப்படுகிறாளா இல்லை வயோதிகமான எண்ணெயை வைத்து மாமா என்று கொஞ்சுகிறாளா நான் அவளை விடக்கூடாது இன்னைக்கு ஐயா நான் இந்த படம் உட்காந்துக்கிறேன் சரி ஒருவேளை அவ வந்தான்னா அப்படி வந்தா தண்ணி கட்டிக்கிறேன் ஏற்கனவே அவ இந்த படம் வந்தா ஒரு கோல்டு போய் உட்காந்து